வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷு பம்பர் இல்லையா, 29/5/2024 நமக்கு விஷு பம்பரில் நம்ம நேற்றே சொன்னோம். கண்டிப்பாக 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வரணும். 9ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 8ஆம் நம்பரும் ஆல் போர்டில் வரும்னு சொன்னோம். 2 நம்பருமே நமக்கு ஒரு சமவினை. நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு 9ஆம் நம்பர் தான் நம்ம ஏ போர்டில் எதிர்பார்த்தோம். 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். 2 நம்பருமே நமக்கு வந்திருந்தது. 9ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாளாக கிட்டத்தட்ட எடுக்காமல் இருந்தாங்க. 47 நாளாக இருந்துச்சு. அந்த 47 நாள் எடுக்காமல் இருந்த அந்த 9ஆம் நம்பர் இன்றைக்கி எடுத்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு மகத்தான ஒரு வின்னிங் தான். நம்ம சொல்லி தான் கொடுத்தா 9ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட்டட் நம்பர் மட்டும்தான் ஆடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் போன வாரத்தில் நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு 3 டைம் வந்து 9ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி 4வது டைமும் 9ஆம் நம்பர் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எடுத்தாங்க. நம்ம சொன்ன மாதிரியே ஏ போர்டில் தான் எடுத்தாங்க. 9க்கு 2ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் தான் வரணும். அதில் மாற்றமே கிடையாது. அது தெரிஞ்சு தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க. ஒரு செமையாக ஒரு வின்னிங் தான் நமக்கு கிடச்சிது. சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம 8ஆம் நம்பர் சொல்லியிருந்தோம். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக வரும், வராமல் போகாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங். சரிங்களா? நம்ம ஏதாவது எப்போயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, பம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணிக்கிறோமோ அந்த நம்பர் வரும், வராமல் போகாது. ஏன்னா நமக்கு தெரியும் ரிப்பீட்டட் நம்பர் தான் மேக்ஸிமம் வருவாங்க. அதை வச்சு கணிச்சாலே ஈஸியாக எடுத்துட முடியும். அதனால தான் நம்ம சொன்னோம். சரிங்க? சொன்ன மாதிரியே நமக்கு 2 நம்பருமே நமக்கு 9ஆம் நம்பரும் 8ஆம் நம்பருமே நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம என்ன ஆச்சுன்னா 986ன்னு எதிர்பார்த்தோம். 986க்கு பதிலாக 987ன்னு வந்துருச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். 986 தான் நம்ம எதிர்பார்த்தது. 986ன்னு எதிர்பார்த்தோம். 987ன்னு வந்துருந்துச்சு. பம்பரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நமக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு வந்து 524வது குழுக்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கார்வோனியா ப்ளஸ்ஸு. சரிங்களா? 524வது குழுக்கள் கார்வோனியா ப்ளஸ்ஸு. நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரும்னு பார்ப்போம். இது வந்து தப்பாக இருக்குது. ட்ரா நம்பர் தப்பு. அதே மாதிரி ஏரும் தப்பாக இருக்குது. சரிங்களா? அப்போ நாளைக்கு வந்து என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்வோனியா ப்ளஸ்ஸு போன வாரத்தில் என்னென்ன நம்பர்லாம் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு 427 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருந்தாங்க போன வாரம். அதுக்கு முந்தின வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அடித்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு 101, அதாவது 101ன்னு ஒரு நம்பரும், அதே மாதிரி 427ங்கிற நம்பர் அடித்தாங்க. இதை வச்சு நம்ம போன வாரமே சொன்னோம், கட்டாயமாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிருந்தாங்க. 0க்கு 2 எடுத்திருந்தாங்க. 1ஆம் நம்பருக்கு 7 எடுத்தாங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் நமக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கார்வோனியா ப்ளஸ்ஸு 30/5/2024. சரிங்களா? அடுத்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு ட்ரா இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மாதம் 6வது மாதம் தான். சரிங்களா? நாளையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். ஏ போர்டு, அதே மாதிரி பி போர்டு, அதே மாதிரி சி போர்டு, 3 நம்பருமே நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, 9ஆம் நம்பர் வந்திருக்கு இல்லையா இன்றைக்கி நமக்கு 9ஆம் நம்பர் வருது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 586 அப்படின்னு வரணும். 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு நமக்கு எப்போ வந்திருக்கு, வின்வின் கம்பெனியில் வந்திருக்கு. 13/5/2024 வின்வின் கம்பெனியில் தான் உங்களுக்கு 375வது குழுக்களில் நமக்கு 6ஆம் நம்பர் 663. அதுக்கடையில் 6ஆம் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா வரவே இல்லை. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நாளைக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் வந்து விலகணும் அப்படின்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு கணக்கில் 6ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய நம்பராக இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா? 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தாலும் நம்ம 685 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 685 அப்படிங்கிற அந்த நம்பர், 689 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது பார்த்திங்களா, 689. அதே மாதிரி 685 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 658, 684, அதே மாதிரி 685 இங்கே இருக்குது பார்த்திங்களா, 658. சரிங்களா? 865 இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 685 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 6ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். 6ஆம் நம்பர் தான் வரணும், வர வேண்டிய நம்பர். சரிங்களா? 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணக்கில் காமிக்குது. உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 0. எதனாலங்க 0 அப்படின்னா, 085 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, 085 அப்படிங்கிற நம்பர் இருக்கா,
ஏன் 085னா 0வும் நமக்கு பெண்டிங் நம்பர், 6ஆம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான், 0வும் பெண்டிங் நம்பர் தான். சரிங்களா? 2 நம்பருமே ஏற்கனவே வந்து 088ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதே கணக்கில் தான் நம்ம 085 மேலேயும் ஒரு 085 இருக்கா, 085 அதே மெத்தேடு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக 085க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள். 085 088 நிறைய நம்பர் இருக்குது 0 பேஸ் பண்ணி. அதே மாதிரி 088 085 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த கணக்கில் வந்தாலும் 0 நமக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலைக்கு வரணும். 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? 0 வருதான்னு பாருங்கள். நான் மேக்ஸிமம் 9 நம்பர் வந்தாலும் 0 வந்துருங்க, அதில் மாற்றமே இல்லை. 9 நம்பர் மேக்ஸிமம் வருதுனாலே உங்களுக்கு 0 கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நாளைக்கு 0 வரக்கான வாய்ப்புகள் ஏ போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு இது ஏ போர்டு 0 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம கொடுத்து நமக்கு அருமையாக வின்னிங் வருங்க, அதில் மாற்றமே இல்லை. நேற்று எப்படி நம்ம பம்பரில் கூட நம்ம அழகாக 2 நம்பர் தட்டி தூக்கணும் இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் இதில் தூக்குறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. ஏ போர்டு 6 அல்லது 0 அப்படிங்கிற இந்த 2 நம்பருமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 2 நம்பருக்கான சான்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னா, 1ஆம் நம்பரில் பெண்டிங் நம்பர், அதனால தான் சொல்கிறோம். 1ஆம் நம்பர்லாம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட பெண்டிங் நம்பராக இருக்குது. எப்போ வந்திருக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர், அதுக்கப்புறம் வரவே இல்லை 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் இந்த ட்ராவில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. 8க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எதுக்காவது உங்கள் கணக்கில் 8க்கு 1 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நம்ம எனக்கு எதை மாதிரி தான் மேட்ச் ஆகுது. 5 3 5 8 1 அப்படின்னு வந்துடணும். ஏன்னா ஏற்கனவே 5 8 1ன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே வந்து பாருங்கள் 5 8 1 வந்துருச்சா, 5 8 1 நமக்கு வந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 5 8 1 அப்படின்னு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. இது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 5 8 1ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் ஆல்ரெடி வந்துருச்சு, 8ஆம் நம்பர் ஒரு வந்துருச்சு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்தால் 5 8 1ங்கிற அந்த பேட்டர்ன் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி 5 8 1 அப்படிங்கிற பேட்டர்ன் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 8 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வரக்கூடிய பேட்டர்னாக தான் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்க்கணும். வராத பேட்டர்ன்லாம் கொடுக்கல, வர பேட்டர்ன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற பேட்டர்ன் வராமலாம் இல்லை, வருது நல்லா. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எதனால் 4 நம்பர் வருதுன்னா, அதே சேம் கணக்கு தான். 5 8 4 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதே மெத்தட் 2 பேட்டர்ன் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த 2 பேட்டர்னில் ஒரு பேட்டர்னாவது கண்டிப்பாக வரணும். அதனால தான் கொடுக்குறோம். 5 8 4 5 8 1. சரிங்களா? இந்த 2 பேட்டர்னுமே ரொம்ப நேருக்கு நேராக இருக்கிறதுனால நமக்கு அது மாதிரி ஆடிடுவாங்க அப்படிங்கிற கணக்கு வருது. சரிங்களா? அதில் வருதான்னு வருது பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த 4 8 4ங்கிற பேட்டர்ன் தனி, அது வேறு ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 8 1 5 8 4 இந்த 2 பேட்டர்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதாவது 5 8 4 5 8 1 அப்படிங்கிற 2 பேட்டர்னுமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களா, உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு 9 நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு 9 நம்பர் சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. எதனாலனா நமக்கு என்ன 289 அப்படிங்கிற நம்பர், 289 அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 289க்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 289 298 அதே தான் 298ன்னு மேலே இருக்குது பாருங்கள். அந்த நம்பரே தான் கணக்கில் வருது. அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். சி போர்டில் எனக்கு 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக பெண்டிங் நம்பர், ரொம்பவுமே பெண்டிங் நம்பர், அதுவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 9 நம்பர் சி போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பாருங்கள். அதே தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்படியா இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு 7ஆம் ஒரு 1ஆம் நம்பரு, ஒரு 9 நம்பர், ஒரு 6ஆம் நம்பர், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. அதே மெத்தடில் தான் நம்ம 0 4 அதே மாதிரி ஒரு 3 இது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வருது. இந்த நம்பருக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து விழுந்தாருன்னு 3 டிஜிட் நாளைக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 டிஜிட் நாளைக்கு வரும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா 649 அப்படின்னு அடிக்கலாம், இல்லை அப்படின்னா 019 அப்படின்னு அடிக்கலாம், இல்லை 043ன்னு அடிக்கலாம். எந்த மாதிரி வேணால் அடிக்கலாம். இந்த மெத்தடை தாண்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்வனியா பிளஸை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி இல்லையா, 30ஆம் தேதி போன வாரமே நமக்கு 4 நம்பர் அடிந்தாங்க இல்லையா, 4 நம்பர் பேஸை வச்சு தான் அடிந்தாங்க. அந்த கணக்கில் தான் உங்களுக்கு 427. அதே மாதிரி அதுக்கு முதல் ரிசல்ட் வந்து 101. சரிங்களா? அது 2 மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு வந்த 649 இல்லைன்னா வந்து 049 43 இந்த மாதிரியும், அதே மாதிரி 619 643 இந்த மாதிரி மெத்தடில் ஆடிடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 5ஆம் நம்பர்
ஆட்டத்தில் வந்து துண்டா விழுகுது, 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தா செம்மையாக வின்னிங் கொடுத்துருவோம். அதே மாதிரி நேற்று கொடுத்ததுலையும் பம்பரில் வந்து நமக்கு 9ஆம் நம்பர் தான் வரணும் ஏ போர்டு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துச்சு. ஒரு 5 நம்பருக்கு கட்டாயமாக ஒரு 8ஆம் நம்பர் வந்து விழுகாமல் போகவே போகாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி ரெண்டுமே நமக்கு 9, 8ங்கிற 2 நம்பருமே நமக்கு பக்காவான ஒரு வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான வின்னிங் கண்டிப்பாக இருக்கும்.